பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜிக்கிட்ட அதுதான் அண்ணி உங்களுக்கு துணையாக வரப்போகிறாங்கல்ல, நீ அதை சென்னைக்கு போகிறத நினச்சையெல்லாம் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, ஏற்கனவே சென்னை வரைக்கும் தனியாக போயிட்டு வந்தவதான், எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா சரிவா உன்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே போய்க்கிறேன், நீ ஏதோ முக்கியமான கஸ்டரை பிக்கப் பண்ணணும்னு சொன்னல, போயிட்டு நீ அவங்கள பாரு அப்படின்ற மாதிரி ராஜு வந்து சொல்லிட்டு தான் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு நேராக முத்துவேல்கிட்டையும் வடிவு காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ராஜியை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. கதிர் உங்க கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவை வந்து கேட்கவும், இல்லைம்மா அவர் ஏதோ ஒரு முக்கியமான கஸ்டமரை பிக்கப் பண்ண வேண்டியதாக இருக்கான், எந்த டைமும் வேணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுமா, அதனால தான் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீ சென்னை வரைக்கும் தனியாக போக போறியா? இல்லைம்மா, மீனாக்காவும் ஏதோ வேலை விஷயமா சென்னைக்கு வராங்க, அவங்களுக்கும் எனக்கும் பக்கத்து பக்கத்து ரூம் தான், அதனால் எதுக்காகவும் கவலைப்படாமல் நான் அவங்க கூட போயிட்டு வரேன், நீங்கள் எதை நினச்சும் வருத்தப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அவங்க கிளம்பினோடனே நம்ம கதிர் இருந்துட்டு நம்ம முத்துவேல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனு இம்மிடியட்டாக பண்ணிட வேண்டியது தான், ஆனால் பிளட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம முத்துவேலோட பிளட் குரூப்பும் நம்ம கதிரோட பிளட் குரூப்பும் சேமாக இருக்கிறதுனால கதிர் வந்து பிளட் கொடுக்குறதா சம்மதம் சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.